ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து 6:30 ஆயிடுச்சுங்க ஏந்திரிக்கிறதுக்கு. அத்தை வேறு காலையில் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன் போல். 6:30க்கு தான் ஏந்திரிச்சேன். அத்தை ஏந்திச்சு தண்ணிலாம் பிடிச்சிட்டு துணிலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் பால்லாம் கறந்துட்டு டீ வச்சு குடிச்சிட்டு பால் ஊற்றிட்டு வந்தேன். மணி வந்து 7:30 ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மேலே ஏதோ சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி ஆட்டி தோசையை ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். மதியம் 12 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அதுக்குள்ளே ஏதாவது செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மதியம் அம்மாவும் வரேன்னாங்க. அதனால் வீடெல்லாம் வேறு க்ளீன் பண்ணாமல் இருந்தது. வீட்டை க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டை க்ளீன் பண்ணேன்னா இது என்ன அங்கே கிடக்குது இங்கே கிடக்குது, எல்லாம் போட்ட வாக்கில் போட்டு வச்சுருக்கா அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அதனால் வீட்டை க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டை தான் க்ளீன் பண்ணேன். இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி ஒரு கூண்டை போட்டு அடைச்சிட்டு சாணம் வேறு அல்ல, காலையிலேருந்து சாணம் வந்து எல்லாமே இருந்தது. சாணம் தள்ளி கொட்டிடுவோன்னு சொல்லிட்டு 2 நட சாணம் வந்ததுங்க. மாட்டெலாம் பிடிச்சி கீழே கட்டிட்டு சாணம் தள்ளி கொட்டிட்டேன். ஏன்னா மாடு மேலேயே இருந்துச்சுன்னா இன்னும் 2 நட கூட போடுறதுக்குள்ளே சாணம் போட்டு வச்சுருவாங்க. சாணம் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே பசி எடுத்துச்சு. அப்புறம் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டுட்டு பாப்பாங்களுக்கும் வந்து தோசை ஊற்றி விட்டேன். அவங்களும் சாப்பிட்டாங்க. சின்ன பாப்பா வந்து அரை தோசை தான் சாப்பிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு டப்பா பால் ஆற்றி கொடுத்துட்டு பால் குடித்தாங்க. இதுமாதிரி வீட்டை சுற்றி கூட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியில் இந்த மாடு கட்டியிருந்த இடம் ஃபுல்லாகவே கூட்டினாங்க. இதெல்லாம் கூட்டி வரத்துக்கே மணி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே வந்து சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒலையை ஊற்றி அடுப்பில் போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இருந்தேன். இந்த அரிஞ்சிட்டு இருக்கக்குள்ளேயே வந்து அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டீ வச்சு கொடுத்தேன். அவங்க குடிச்சிட்டு பாப்பா எங்கே காணோம்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் பாப்பாங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் மாய் வந்து சுற்றி வருது, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு சுற்றி எங்கள் அம்மாவே சுற்றிட்டு வந்துச்சு. அப்புறம் அவனுக்கும் பிஸ்கட்லாம் போட்டாங்க. பாப்பாங்களை தூக்கிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாட்ட விளாண்டாங்க. என் சின்ன பாப்பா வந்து எங்கள் அப்பாட்ட அந்தளவுக்கு பழகலை, அழுவாங்க. ஏன்னா அவங்க எப்போவுமே வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. பாப்பாவை தூக்கிட்டு போகும்போது நைட்டு தூங்குறதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அதனால் சரியாக பழகலை. அம்மாட்ட நல்லா பழகிச்சு. அம்மாட்ட வந்து இருக்கும். எங்கள் அம்மா இன்றைக்கி நானே குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு கட் பண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அம்மாவே வந்து குழம்பு வச்சாங்க. குழம்புலாம் வச்சு இன்றைக்கி கிரேவியும் அப்படியே அந்த கோழிக்கறியை வறுக்க சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா வறுத்துட்டு முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்ருக்குள்ளே வந்து அத்தையும் வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து மாடு ஓட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. 12 மணி மேலே ஆச்சுனாவே எப்போவுமே மாடு ஓட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க மாடு ஓட்டிகிட்டு கிளம்பினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே கிளம்புறேன்னு சொன்னாங்க. உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு. பாப்பா அங்கே போனால் இருக்கவே மாட்டா. நைட்லாம் வந்து ஒரு நாளும் வந்து இருந்தது கிடையாது. பக்கமாக இருந்தால் கூட கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அது கொஞ்சம் தூரம். அதனால் வந்து எப்படியோ சமாதானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போயும் அழுதுகிட்டே இருந்தாங்க. பின்னாடியே ஓடினாங்க. எவ்வளோ தூரம் பைக் கண்ணுக்கு தெரியுதோ அது வரைக்கும் ஓடினாங்க. நானும் பின்னாடியே எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்தேன். அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்பா வந்தோடனே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்லேயும் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. 1/2 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பா எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்களா, அப்புறம் வருவாங்களா, நைட்டு வருவாங்களான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்புறம் எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்தி உட்கார வச்சிட்டேன். இதுக்கப்புறமா வந்து அம்மா எடுத்து வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பெரியம்மா வந்து பழக்கடை வச்சுருக்கிறதுனால நிறைய பழம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் தேங்காயும் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளைன்னு சொல்லிட்டு எல்லா பழத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. அது இல்லாத அம்மா வந்து பாப்பாவை கூப்பிட்டு போய் பேக்கரியில் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வெடி கேக்கு, தேங்காய் பன்னு, அப்புறம் மிக்சரு, முறுக்கு, இன்னும் நிறைய தீனி ஸ்நாக்ஸ். அந்த பை ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான். நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் தம்பிக்கு அவன்கிட்ட 2 பழமும் 2 ஆப்பிளும் கொடுத்தேன். அவனை எடுத்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட கொஞ்சம் உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில, அதனால் இதை எடுத்துகிட்டு இருக்கேன்டா தம்பி அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ நேரம் கிண்டல் பண்ண முடியுமோ அவன் பாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். அப்புறம் புடவை வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை வேறு மேலே வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இதையும் காட்டு, அதை எல்லாத்தையும் காட்டுறேன், இதையும் இந்த புடவையும் காட்டுன்னு சொல்லிட்டு இந்த புடவையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக உட்காந்து பார்த்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் எப்படி தான் தாக்கு பிடிச்சி உட்காந்து பார்த்துருக்கேன். நானும் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், ஏதோ வீடியோ இவ்வளோ நேரம் போடலையே, லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். இதையும் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க லாங் வீடியோ கேட்டிருந்தாங்க, ஃபுல் டே வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஃபுல்லாக எடுக்க முடியல. இது வந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.